ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 13வது பாடல் பார்க்க போறோம். தயிர் உரு மத்தின் காம சரம்பட தலைப்பட்டு ஊடும் உயிர் உரு காதலாரின் ஒன்றை ஒன்று ஒருவகில்லா செயிர் உரு மனத்த ஆகி தீத்திரள் செங்கண் சிந்த வைரவான் மறுப்பு யானை மலையனம் அலைவ கண்டார். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். காம சரம்பட மன்மதனது அம்பு வந்து தாக்குவதால் தயிர் உரு மத்தின் மனம் கலங்கி தயிர்கடையும் மத்தை போல ஊடும் புணர்ச்சி இன்பத்திற்கு பின் ஊடே விளையாட்டாக ஒருவரை ஒருவர் பிணக்கு காட்டி தலைப்பட்டு ஒருவரோடு ஒருவர் புணரத் தொடங்கி உயிர் உரு காதலாரின் ஒருவருக்கொருவர் உயிரை போன்ற அன்புள்ள கணவன் மனைவி போல வைரவான் மறுப்பு யானை வைரம் போன்ற உறுதியும் வெண்மையான தந்தங்களையும் உடைய யானைகள் செயிர் உரு கோபம் மிகுந்து மனத்த ஆகி மனத்தை உடையவனவாய் செங்கண் தீத்திரள் கோபத்தால் சிவந்த கண்கள் நெருப்பு திரளை உமிழும்படி ஒன்றை ஒன்று விட்டு ஒருவகில்லா நீங்காமல் மலையென மலைவ கண்டார். இரு மலைகள் ஒன்றோடொன்று போர் செய்வன போல போர் செய்வதை பார்த்தார்கள். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். போன பாட்டுல எப்படி குதிரைகள் வீதிகள்ல சென்றது அப்படின்னு சொன்னதை தொடர்ந்து இந்த பாட்டுல யானை போர் நடக்கிறது. அந்த 2 யானைகள் சண்டை போடுகிறது. அதை இவர் வர்ணிக்கிறார். அதாவது நம்ம கோசல தேசத்துல இந்த நாட்டு படலம் நகரப்படலம் அயோத்தி நகரப்படலத்தினுடைய வர்ணனையிலேயே நம்ம பார்த்திருக்கோம். அதாவது இவங்க அந்த வாலிபர்கள்லாம் எவ்வளவு வீரம் மிக்கவர்கள் அப்படின்னா குதிரையேற்றம் தேரேற்றம் யானை ஏற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் யானை போர் பயிற்சி, இதுலெல்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்ற நகரமாக திகழ்ந்தது அப்படின்னு வரும்ல. அந்த மாதிரி இங்க மிதிலை நகரத்திலையும் இந்த மாதிரியான விளையாட்டுகள்லாம் வாலிபர்கள் விளையாடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. அது எப்பேற்பட்ட யானை அப்படிங்கிற இது உவமை அணி வகையை சேர்ந்தது. எப்பேற்பட்டது இந்த யானை அப்படிங்கறதான் பாட்டு முழுக்க சொல்றாரு. காம சரம்பட தயிர் உரு மத்தின் அப்படின்ற இடத்துல மத்துங்கிறது மன்மதனுடைய பானத்துக்கு உவமையா சொல்றாரு. அதே மாதிரி தயிரை கடையிறது, அதுல இருந்து எப்படி புணர்ச்சி இன்பத்திற்கு பின் ஒருவர் பிணக்கு காட்டி எப்படி ஆண் பெண் அதாவது கணவன் மனைவி எப்படி ஒருவரோட ஒருவர் இருப்பாங்களோ அந்த மாதிரி யானைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுல ஒரு விஷயம் என்ன கவனிக்கணும்னா, நிஜமாகவே ஊழல்ங்கிறது நிஜமாகவே சண்டை போட மாட்டாங்கல்ல. சண்டை போடுற மாதிரி பாசாங்க காமிப்பது தானே. அந்த மாதிரி யானை நிஜமாவே சண்டை போடலது. இது ஒரு யானைக்கு இன்னொரு யானைக்கு இது விளையாட்டுங்கிறது தெரிஞ்சேதான் அது ஒன்றோட ஒன்று மோதுகிறது அப்படிங்கறத தெரியப்படுத்துறதுக்கு தான் இவ்வளவு முதல் இந்த காம சரம்பட தயிர் ஒரு மத்தின் ஊடும் தலைப்பட்டு உயிர் உரு காதலாரின் இது அத்தனையுமே இந்த உவமை முழுக்க ஒரு யானை இன்னொரு யானையோட நிஜமாவே சண்டை போடல, இது விளையாடுகிறது அப்படிங்கறத உணர்த்துறதுக்கு தான் அந்த உவமை சொல்றாரு. அது எப்பேற்பட்ட யானையாக இருக்கு அப்படின்னா வைரவான் மறுப்பு யானை அப்படின்னு. வைரம் போல இருக்கிறதுலே ரொம்ப வைரம் பாஞ்ச கட்டை அப்படின்னு சொல்லுவோம்ல. அதாவது இருக்கிறதுலே ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடியது அப்படின்னா வைரத்தை தான் உதாரணமா சொல்லுவாங்க. மறுப்பு அப்படிங்கிறது பொதுவா விலங்கின் கொம்பு இல்லாட்டி மரக்கொம்பு, யாழின் வகை ஒரு உறுப்பு, இந்த மாதிரி பல பொருள் இருக்கு. அது யானை கொம்புக்கும் அதாவது தந்தத்துக்கும் அந்த மறுப்புங்கிற சொல் வரும். அந்த மாதிரிதான் இங்க கம்பர் சொல்றாரு. வைரவான் மறுப்பு யானை அப்படின்னா நல்ல நீண்ட வெண்மையான தந்தங்களை உடைய யானைகள் அப்படின்னு சொல்றாரு. அது செயிர் உரு மனத்த ஆகினா மனதளவுல அது கோபம் மிகுந்ததாக இருக்கு. அது சும்மா பாவலா காமிக்கு, நிஜத்துல அப்படி கோபம் இல்ல, அது விளையாட்டுக்கு அப்படி இருக்கு அப்படின்னு. எப்படி கணவன் மனைவி ஊடல் இருக்குமோ அந்த மாதிரி அப்படின்னு தானே சொல்றாரு. செங்கண் தீத்திரள் அது ஆனா கண்கள்ல வெளி தோற்றத்துக்கு எப்படி தெரியுது அப்படின்னா ரொம்ப கோபம் கொண்ட சிவந்த கண்கள் கொண்ட யானை இருக்கிற மாதிரி, அப்படியே கண்ல இருந்தே நெருப்பு கேட்கும்படி இருக்கக்கூடிய யானைகள் அப்படின்னு சொல்றாரு. அது ஒன்னோட ஒண்ணு மோதுது அப்படின்னா ஒருவகில்லா அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஒருவுதல் அது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஒருவுதல் அப்படிங்கிறது நீங்குதல்னு அர்த்தம்.
திருக்குறள்ல கூட பல இடங்கள்ல ஒரி அப்படின்னு அளபடை எடுத்து ஒருவுதல்ங்கிறது வந்திருக்கும். உதாரணத்துக்கு நட்பாராய்தல் அப்படிங்கிற அதிகாரத்துல 7வது குறள், அதாவது திருக்குறள்ல 797வது குறள், ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒரீ விடல் அப்படின்னு. அதாவது அறிவில்லாதவர்களுடைய நட்பை விட்டுட்டா அதுவே பெரிய லாபம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி ஒருவுதல் அப்படின்னா நீங்குதல்னு அர்த்தம். இந்த இடத்துல ஒருவகில்லா அப்படின்னா நீங்காமல் ஒன்றோடு ஒன்று யானைகள் ரெண்டும் மோதுகிறது அப்படின்னு சொல்றாரு. உவமைக்கு கணவன் மனைவி ஊடல் மாதிரி இந்த யானைகள் சண்டை போடுதுன்னு சொல்றாருல, இது உயிர் உரு காதலாரின் அப்படின்னு வருது. காதலர்னா நமக்கு தெரியும், காதலார்னா என்னது அர்த்தம் அப்படின்னா அது காதலன்கிறத தான் அப்படி காதலார் அப்படின்னு சொல்றாரு. அது அன்பிற்கு பாத்திரமானவன், தோழன், கணவன், மகன், இப்படிலாம் பல பொருள்ல வரும். நம்ம இனிமே வர பார்க்க போறோம். கம்பராமாயணத்துல 2328வது பாடல், அதாவது குகப்படலத்துல வரும். அந்த அதாவது சுமந்திரன் அவர் பரதனை பத்தி சொல்லுவாரு. அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க. கல்காணும் திண்மையான் கரைகாணா காதலான் அற்கு ஆணி கண்டனைய அழகு அமைந்த மேனியான் மல்காணும் மணி நிறத்தாய் மழைகாணும் மணி நிறத்தாய் நிற்காணும் உள்ளத்தான் நெறியதிர் நின்றனன் என்றான் அப்படின்னு சுமந்திரன் பரதனுடைய பெருமையை சொல்லுவார். அப்ப பார்ப்பதற்கு எப்படி இருப்பான் அப்படின்னா கல்காணும் திண்மையான், ரொம்ப வலிமையானவன். ஆனா அதே சமயத்துல கரைகாணா காதலான், அந்த இடத்துல காதலான் அப்படின்னு காதலன் இல்ல காதலான் அப்படின்னு தான் இருக்கு. அப்படின்னா என்னன்னா ராமன் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவன், கரை காண முடியாத அளவிற்கு அன்பாக இருப்பவன் அப்படின்னு. எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி இந்த பாட்டிலையும் உயிர் உரு காதலாரின் அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் கணவன் மனைவி அன்புக்கு பாத்திரமாக இருப்பவர்கள் எப்படி இருப்பாங்களோ அவங்க சும்மா விளையாட்டுக்கு ஊடல் ஒரு அப்படி, அதாவது வெளி தோற்றத்துக்கு அப்படி சண்டை போடுற மாதிரி தெரியும், ஆனா உண்மையாக அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்பு தான் கொண்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த யானைகள் வெளி தோற்றத்துக்கு தான் அப்படி இருக்கு, பார்வைக்கு தான், ஆனா விளையாட்டாக தான் அது செய்யுது அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல யானைக்கு என்ன சொல்றாரு, மலையென மலைவ அப்படின்னு. அங்கேயும் உவமைதான். என்னன்னா பொதுவாவே யானைக்கு மலைன்னும் ஒரு பொதுவாகவே சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா பருமை, வலிமை, கம்பீரமான தோற்றம், இது எல்லாத்துக்குமே மலை ஒரு மலையும் பார்ப்பதற்கு கம்பீரமாகவும் ரொம்ப வலிமை பொருந்தியதாகவும் அசைக்க முடியாத மலை மாதிரி நிற்கிறான் அப்படின்னு சொல்லுவோமே, அதே மாதிரி ரொம்ப பெருசாவும் இருக்கிறது. இதெல்லாம் தவிர எப்படி மலையிலிருந்து அருவி கொட்டுகிறதோ அந்த மாதிரி யானையிடமிருந்து மத நீர் பொழிகிறது இல்ல, இது எல்லாத்துக்குமாகவும் அது யானைங்கிறது, மலையானது யானைக்கு உவமையாகுது. அதுக்காக நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. தயிர் ஒரு மத்தின் காம சரம்பட தலைப்பட்டு ஊடும் உயிர் ஒரு காதலாரின் ஒன்றை ஒன்று ஒருவகில்லா செயிர் ஒரு மனத்த ஆகி தீத்திரள் செங்கண் சிந்த வைரவான் மறுப்பு யானை மலையென மலைவ கண்டார். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திः.